Right. Good evening, Pulaha. Early on the thing. Very good. Good evening, Pulaha. யாருமே good evening சொல்லல கேட்கலையா மிஸ் கதைக்கிறது கேட்குதா? கேக்குது மிஸ். Right. Okay, யாருமே மிஸ்ட்ட இது வரைக்கும் இந்த தௌசண்ட் கேட்கல அப்ப விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எல்லாரும் கிளியரா இருக்கிறீங்க அப்படித்தானே? ஓமா இல்லையா? எங்க மெட்டாக பிரவீன் தான் பதில் சொல்றது மெட்டாக ஓகே பிள்ளை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா? போன கிளாஸ் நாங்க என்ன படிச்சிருந்தோம்? அது ஜெய்சியா ஜெய்சியா அன்றைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரைட், ஓகே, வெல்கம் வெல்கம். ரைட், நாங்க இப்போ டென்த் படிச்சு கொண்டு இருக்கிறோமாமா சரியா? அப்போ நாங்க இன்னைக்கு படிக்க போறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சரியா? ஸோ நாங்க இதுக்குரிய வீடியோஸ் மிஸ் வந்து அப்லோட் பண்றேன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன். எனக்கு ஞாபகப்படுத்துங்க சரியா? ஜெய்சியா ஓகேயா? ஜெய்சியா மிஸ் கலைக்கிறது கேட்குதா உங்களுக்கு கிளியரா? ஓ டீச்சர். ரைட், ஓகே ஓகே. இப்படியே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு கவர்ச்சிகா சொல்லுங்க, போன கிளாஸ் நாங்க என்ன படிச்சோம்? கவர்ச்சிகா பிள்ளைல ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எஸ், 1 minute. ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. யாராச்சும் போன கிளாஸ் வரையிலன்னு சொன்னா அடுத்த கிளாஸ் வரைக்குள்ள ப்ரிப்பேர் ஆகி வந்துடணும் சரியா? நான் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புறேன், நீங்க பயன்பெறணும். எமர்ஜென்சியா வர முடியல, அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொன்னா மட்டும்தான் யாராச்சும் கிளாஸை கட் பண்ணுங்க பிள்ளைகள். நீங்க ஒரு நாள் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பிறகு விளங்கி கொள்வது கஷ்டம். வீடியோ தான் பார்த்து நீங்க படிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றது, நீங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா? ஸோ ஒரு நாள் கிளாஸ் நீங்க கட் பண்ணிட்டீங்க, அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது முதல் நாள் படிச்ச பாடத்துக்குரியது ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு முதல் மிஸ்கிட்ட கால் பண்ணி மிஸ் நான் வரையில, எனக்கு ஒரு விளங்கப்படுத்துங்க, இதனாலதான் நான் வரையிலன்னு சொல்லி கேட்டா மிஸ் சொல்லி தராம இருக்க மாட்டேன் சரியா? அதனால முதலாவது படிப்பு மண்டைக்கு ஏற முதல் விஷயம் பண்பாடு, பழக்க வழக்கம் சரியா இருக்க வேணும். ஏன்னா
இப்ப பண்பாடு பழக்க வழக்கத்தை பத்தி பேச இயலாது இந்த காலத்துல. ஆனாலும் என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் பண்பாடு பழக்க வழக்கமா இருக்கணும்னு நான் விரும்புவேன். பர்சனலி நான் உங்களை ரீட் பண்ணுவேன், யார் யார் எந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் ரன் பண்ணுவேன். யாரும் கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். சரியா? ஸோ படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு நான் பேசிக்கல இருந்து போறது காரணம், யாராச்சும் ஒரு ஆள் நான் அப்படி இருந்திருக்கிறேன். சரியா? எனக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸ்கிட்ட இருந்து நான் படித்து வந்ததுனால நான் யோசிச்சது என்ன மாதிரி யாராச்சும் இருந்தா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க யாராச்சும் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்காண்டி தான் நான் இருக்கிறேன். ஸோ கிளாஸ் வரையிலன்னு சொன்னா யாராவது கேட்டு படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், வேஸ்ட் பண்ணிடாது. ரைட், ஓகே. கவர்ச்சிக்கா சொல்லுங்க, போன கிளாஸ் நாங்க என்ன படிச்சோம்? Past continuous, past perfect continuous, present simple, present perfect, present continuous. ரைட், அது பார்த்தோம். இன்றைக்கு போன கிளாஸ் பார்த்தது இல்ல, எனக்கு சும்மா சொல்லுங்க பாப்பா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொன்னா என்ன மாதிரி வேர்டுங்களுக்கு அமையும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொன்னா இல்லாட்டி ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொன்னா நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? சொல்லுங்க, நோட்ஸை பார்த்தனாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லுங்க. கவர்ச்சிகா தான் சொல்லணும். இதுக்கு சப்ஜெக்டோட வெர்பிന്റെ பிரசன்ட் ஃபார்ம் சேர்ந்து வரும். எப்படி வரும்? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க பாப்போம். He goes to school. அதுல என்னது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்க்கணுமே. நான் சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னது ப்ரெசன்ட்டுக்கு நடக்கிற விஷயங்கள் எக்ஸ்சேஞ்ச் வருமேனா. அப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொன்னா கண்டினியூஸ் சப்ஜெக்டோட வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும். ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ரைட், வெரி குட். எல்லாரும் லைன் சொல்லுங்க. எஸ், ஐ மிஸ் ஆர் அதோட சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ மிஸ் ஆர் நாங்க சிங்குலர் ப்ளூரல் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு ஐ ஆம், ஐக்கு வந்து ஆம், இட்ஸ் வந்து சிங்குலர் நவுன்களுக்கு வரும், ப்ளூரலுக்கு வந்து ஆ வரும். ஸோ நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். சரிதானே பிள்ளைகள்? இது கிளியர் தானே? எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்னது? Present perfect continuous tense. Right? Okay. எல்லாரும் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். Present perfect continuous tense. Right. ஓகேயா? ரெடியா எல்லாரும்? ரெடியா இருக்கிறீங்களா? Yes, miss. எஸ், வெரி குட். உச்சாமா சொன்னா தானே மிஸ்ஸுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்க உச்சாமா இருந்தா தானே மிஸ்ஸுக்கு படிப்பிக்கல. நீங்க நித்திரி ஒண்ணு தெரியலையே. மிஸ்ஸுக்கு உடனே பதில் சொல்லுங்க, யாருண்டாலும் பரவாயில்ல, அடிச்சு பிடிச்சி பதில் சொல்லணும். சரியா? ரைட், ஓகே. ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, இல்லையா டேட்டா போடுங்க, ஹெட்டிங்க போடுங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Right, okay. Present perfect continuous. சொன்னா என்னண்டா பிள்ளைகள், ஷார்ட்டா நான் சொல்லி விடுறேன்டா, எல்லாம் படுத்துவேன். அது வந்து present perfect continuous சொல்லி சொன்னா ஒரு விஷயம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு நடந்தது, அது இப்பவும் நடந்து கொண்டு இருக்குது. இல்லாட்டிக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னும் நடந்தது, இப்பவும் அது கண்டினியூஸ் ஆகிக்கொண்டு இருக்குது. சரி, அதைத்தான் நாங்க எப்படி சொல்லுவோம்? present perfect continuous. விஷயம் வந்து நடந்தது. சொல்லுங்களேன், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க 3 வருஷம் தான் அவங்க இந்த வீட்டு பக்கத்துல இருந்து இருக்கிறாங்க. சரியா? ஆனா இருந்ததப்ப 3 வருஷத்துக்கு முதல், ஆனா இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்க present perfect continuous பாய்ப்போம். சோ இதோட பாருங்க. This tense is used to describe an experience or action that started in the past
and is still continuing till the present moment. Right. The structure is the Structure. subject plus have or has been plus a verb ending in ing. Right. For example, I have been studying for 3 hours now. They have been living in the same house since 1999. It has been snowing all morning. Okay, பிள்ளைகள். Okay, இப்போ எழுத போனாம் பிள்ளைகள். விளங்கப்படுத்தணும் கவனிங்க அதுக்கப்புறம் டைம் தானே சரியா? This tense is used to describe an experience or an action that started in the past and is still continuing to the present moment. அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பித்தது பாஸ்ட் அப்படின்னு சொன்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஆனா இப்போ வந்து கண்டினியூஸ் ஆகிக்கொண்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்தை தான் நாங்க எப்படி சொல்லுவோம் பிள்ளைகள்? present perfect continuous. ஸோ அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னா முதலாவது எங்களுக்கு சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னு சொன்னா என்னது? சிங்குலரா ப்ளூரலா அந்த விஷயம் வரும். ஐ, தே, she, he, it அந்த மாதிரியானதான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதோட பிளஸ் என்ன வரும்? have, has. இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா has been. அதுல வந்து எங்களுக்கு விதிவிலக்கானது ஐ. சரியா? ஐக்கு எப்பவுமே ஐ வந்து சிங்குலர் தான், பட் நாங்க எப்படி பாவிப்போம்? ஐ ஹேவ் தான் பாவிப்போம். ஐ ஹேஸ் பீன் வராது. ஐ ஹேவ் பீன். சரியா? ஹேவ் பீன் இல்லாட்டி ஹேஸ் பீன் வரும். இந்த ஹேவும் ஹேஸும் என்னத்தை பேஸ் பண்ணி இருக்கும் பிள்ளைகள்? சிங்குலர் நவுனா இல்லாட்டி ப்ளூரல் நவுனான்னு பார்த்து போடுவோம். அதுல வந்து சிங்குலர் எங்களுக்கு ஐ வந்து சிங்குலர், நான்ன்றது ஒன்றுதான். ஆனா நாங்க பாவிக்க வேண்டிய verb form வந்து have. சரியா? ஸோ அதோட எங்களுக்கு verb ing ஃபார்ம்ல வரும். ரைட்டா? அப்ப முதலாவது எக்ஸாம்பிள பாருங்க. I have been studying for 3 hours now. நான் வந்து எவ்வளவு நேரமா படிச்சு கொண்டிருக்கேன்? 3 மணி நேரமா இப்ப வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கேன். அப்ப நான் இப்ப எத்தனை மணி? 9 மணி. அப்ப நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினேன்னா இப்ப வரைக்கும் படிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்றேன். சரியா? அப்ப இது என்னது? இந்த வேலை எப்ப ஸ்டார்ட் பண்ணினது? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினது இப்ப வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? அடுத்தது செகண்ட் ஒன். இப்ப இதுலயே பாருங்க, என்னுடைய சப்ஜெக்ட் எது? ஐ. அதுக்கு பக்கத்துல வர வேண்டிய verb form have been. I have been. அதுக்கு பிறகு verb வருது. என்னது verb? என்னது? study. study plus ing plus ing. verb ஓட ing சேருது. இதுலயே verb இருக்குது. இந்த verb ஓட ing சேருது. சரியா? This is the structure of present perfect continuous. And the second example, they. Subject வந்து they. அப்ப உங்களுக்கு என்ன verb form வருது? have been. They have been living in the same house since 1999. 1999 ஆண்டுல இருந்து ஒரே வீட்டுல தானப்பா இருக்கிறாங்க. சரியா? எப்ப ஸ்டார்ட் பண்ணது? 1999 ஆண்டு. அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப இன்றைக்கு வரைக்கும் அதுலதான் இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது it. It is a singular, so we use has been. Has been snowing all morning. என்னதான்? it has been snowing all morning ஆனா காலம் ஃபுல்லாவே மழை snowing ஸ்னோ பெய்து கொண்டே இருக்கு. பெய்து கொண்டே இருக்குது. அந்த விஷயம். சரியா? சோ இதுல அந்த ஸ்ட்ரக்சர் பாக்ஸ் இருக்கு பாருங்க. Again, it's important to note that when we are using the subjects I, we, you, they, we use have, and for subjects she, he, it, we use has. Right. ஓகே பிள்ளைகள், இது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல யாராச்சும் விளங்காம இருந்தா இப்ப கேளுங்க பிள்ளைகள். யாருக்கு இதுல எதுவும் தெளிவில்லைன்னு சொன்னா கேட்கலாம். கேட்டு போட்டு எழுதுங்க பிள்ளைகள். யாரும் பார்த்து எழுத கொள்ளாதீங்கோ. பார்த்து எழுதாதீங்கோ. விளங்காம அடுத்த போகாதீங்க பிள்ளைகள். யாரும் வெக்கப்படாம கேட்டு படிங்க. இல்லாட்டிக்கு நான் எப்பவும் சொல்றதுதான், அடுத்த மாசம் இன்னொரு டீச்சரை பார்க்க வேண்டியது. எஸ்
எக்ஸாம்பிள் எழுதிக்கொள்ளுங்க அப்பதான் நீ விளங்கும். ஸ்ட்ரக்சர் எழுதி இருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் நீங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் எது? ஐ, வி, யூ, தே. அதுக்கு பிறகு நீங்க வேர்க் ஃபார்ம் என்ன பாவிக்க வேணும் அது பார்க்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வேர்க் ஃபார்ம் ஒரு கலர்லயும் வேர்போட ஐஎன்ஜி இருக்குது, இந்த வேர்போட ஐஎன்ஜி அது வேற கலப்பெண்ணால மாற்றி நீங்க எழுதி சொன்னா நோட்ஸ் கலர்ஃபுல்லா இருந்தா உங்களோட மண்டைக்கு போறதும் கலர்ஃபுல்லா போகும். சரியா? நோட்ஸ் அப்போ கலர்ஃபுல்லா இருக்க பாருங்க பிள்ளைகள். முடிஞ்சா இங்கிலீஷ் பாடத்துக்கு எந்த எந்த கிளாஸுக்கு நீங்க கலர்கள் யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். முடிஞ்ச அளவு கலரால உங்களுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ இல்லையோ கலரால எழுதி பாருங்க, மண்டையில ஏறும். சரியா? ஓகே பிள்ளைகள், எழுதிட்டு சொல்லுங்க, அடுத்தது போவோம். யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா? இல்லையா? இருந்தா கேட்கணும். சரி, இப்ப கேட்க வைக்க மாட்டாலும் பிறகுனாலும் மிஸ்ஸுக்கு நீங்க வாய்ஸ் இருந்தாலும் போடலாம். யாரு நம்மட இன்னைக்கு ஜாயின் பண்ணின? ஸ்டெசியா. How do you pronounce your name? Stasia, teacher. Stasia, right. உங்களுக்கு இது என்ன மாதிரிம்மா, கஷ்டமா இருக்குதா விளங்குதா? செய்வீங்க? விளங்குது teacher. I can understand teacher. ரைட், ஓகே ஓகே. ரைட், மிஸ்ஸுக்கு இந்த கிளாஸ் முடிய இருக்கா ஞாபகப்படுத்துங்கம்மா. நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஒரு அனுப்புறேன். இந்த லிங்க் எடுத்தீங்களா குரூப்ல? Oh teacher. ரைட், ஓகே. அப்ப அந்த லிங்க்லயே எல்லாமே இருக்கம்மா. அது வந்து பிளேலிஸ்டுக்குரிய லிங்க் தான் அனுப்பினான். ஸோ அதுல போனீங்கன்னு சொன்னா டேட்டோட எல்லா நோட்ஸும் இருக்கு, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? Okay teacher. ஓகே Okay teacher. ரைட், பிள்ளைகள் எழுதி முடிஞ்சா எனக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, அடுத்ததுக்கு போகணும், குயிக்கா போகணும். ரைட், ஒரு ஆள். ரெண்டு பேர், மூணு பேர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிள்ளைகள் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணினா தான் மிஸ்ஸுக்கு தெரியுமா? அஞ்சு, ஆறு. ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்தது போமா பிள்ளைகள்? ஓகே எல்லாருக்கும்? Okay teacher. ரைட், ஓகே. அடுத்தது Future simple. சிம்பிள் ஃபியூச்சர். சரியா? சிம்பிள் ஃபியூச்சர் அது எல்லாருக்கும் தெரியும். என்ன வரும்? தெரியுமா? தெரிஞ்சாக்க சொல்லுங்க. அப்ப கட்டிக்காரர் அப்படி இல்ல, கட்டிக்காரன் இல்ல, தெரிஞ்சாக்க சொல்லுங்க. Will வரும். will வரும். Very good, very good. Will, right. This tense is used to describe an action that hasn't happened yet. இன்னும் நடக்கல அந்த மாதிரியான விஷயம் இனி நடக்க போகுது. சரி, அந்த ஆக்ஷன் வந்து நடக்கல ஆனா நடக்க போகுது. So there are three structures to future simple tense. அதுக்கு three structures. The first structure is the subject plus am, is or are, going to plus the verb.
நாங்க will பாவிக்கலாம். I will do this tomorrow. I will do. I will do. I will do. So இது வந்து simple and இது நடக்க போகுது. அதுக்கு இன்னொரு வேர்ட் நாங்க பாவிப்போம். going to செய்ய போறோம், செய்ய போகிறேன், செய்ய போகிறோம். சரியா? அப்ப going to செய்ய இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இது வந்து going to குரிய ஸ்ட்ரக்சர். இது வந்து 3 விதமா நாங்க சிம்பிள் ஃபியூச்சர் சிம்பிளா நாங்க பார்க்கலாம். இது முதலாவது ஸ்ட்ரக்சர். For example, I am going to the shop. நான் வந்து ஷாப்புக்கு போக போறேன். இப்போ இன்றைக்கு நான் சொல்றேன், இப்போ கொஞ்சம் இப்போ after class finish the class, I'm going to go to the shop, so I'm going to leave it earlier, right? So அப்ப என்னது மீனிங்? நான் ஷாப்புக்கு போறேன், நான் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியா நான் முடிக்க போறேன். சரியா? முடிக்க போறேன். அப்ப இப்ப கொஞ்சத்தால நான் செய்ய போறேன். சரியா? அது வந்து going to செய்ய போறேன். நாளைக்கு கூட சொல்லலாம். I am going to do tomorrow. Tomorrow I am going to the shop. Tomorrow I am going to the shop. நாளைக்கும் போயிருக்கிறேன். இல்லாட்டி இப்ப நடக்க போகுது. இப்ப கொஞ்சத்துக்கு பிறகு நடக்க போறதையும் நாங்க going to பாவிக்கலாம். She is going to buy some clothes. She is going to buy some clothes. ஏன் is வருது பாத்தீங்களா? எங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னது? subject plus am is are. I am எதுக்கு நாங்க பாவிப்போம்? ஐக்கு மட்டும்தான் பாவிப்போம். is எதுக்கு பாவிப்போம்? singular noun. Singular noun means she, he, it. Okay? are எதுக்கு பாவிப்போம்? you, we, they. இதுக்கு are. அதோட going to அந்த word. So ஐக்கு வந்து am going to, sheக்கு is. டீச்சர் ரெக்கார்டிங் போடுவீங்களா இதுக்கு முத படி? Yes, sure அப்பன். நான் போட்டுக்கொண்டு தான் தான் இருக்கிறேன். டீச்சர் இணைஞ்சன் கனெக்ஷன் ப்ராப்ளம்னால. ரைட், ஓகே நான் போடுவேன். அப்படியானாக்க சொல்லணும் பிள்ளைகள். சொல்லுங்க, வெரி குட்டா. நான் போடுறேன். She is going to. She is going to. And is பாவிக்கிறோம். This is a singular noun. Right? Okay. Structure 2 is a So அப்ப இதுல we என்று சொல்லி வந்தா, we are going to buy some clothes, or we are going to the market tomorrow. We are going to plan a meeting tomorrow. So we are. We என்ன பாவிப்போம் பிள்ளைகள்? are. They are going to meet tomorrow. அப்படின்னு சொன்னா அவங்க நாளைக்கு மீட் பண்ண போறாங்க. They are. There is a plural noun, so we use the verb form are and going to plus verb, right? Okay, பிள்ளைகள். So the verb எப்படி வருது? Going to the shop, going to buy, going to meet, going to show, going to see. சரியா? The verb வந்து verb-ஓட எதுவுமே சேராது. சரியா? ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி வருது? subject and is are plus verb ing. சரியா? 3 விதம் இருக்குன்னு சொன்னான் தானே பிள்ளைகள்? அதுல முதலாவது பார்த்தோம் என்னது? subject plus am is are and going to plus verb. இப்ப நாங்க பார்க்க போறது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். subject plus am is are plus verb ஓட என்ன வருது? subject ing. plus am, is, or are plus a verb ending in ing. We are having dinner at the restaurant tomorrow. We are having dinner at the restaurant tomorrow. We are having. நாங்க செய்ய இருக்கிறோம். tomorrow. நாங்க நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் எடுக்க இருக்கிறோம். having means இருக்கிறோம். சரியா? So we are having.
ஏன் ஆரோட have வருது பிள்ளைகள் having are we என்ன we means plural so are having dinner dinner எடுக்க இருக்கிறோம் என்ன இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு செயலை குறிக்கிறது having dinner at the restaurant tomorrow. And the second I'm starting my English course next week. I am starting my English course next week. I am starting ஆரம்பிக்க இருக்கிறேன் next week. I am starting we are having முதலாவது structure she is going to I am going to we are going to they are going to right okay and the Structure 3. இதுதான் உங்களுக்கு We have the subject plus will or shall plus the verb. We will go to the market on Wednesday. The market on Wednesday. I shall ask my friend to help me with my homework tomorrow. Homework tomorrow, right? முதலாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பிள்ளைகள் going to பாவிக்க போகிறோம் verb தனியே இருக்கும் ரெண்டாவதுக்கு எங்களுக்கு subject வரும் அதோட verb form வரும் verb form means I am is are அதோட verb ஓட ing form right அடுத்த மூன்றாவது ஸ்ட்ரக்சர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது will and shall plus verb ஓகேயா இந்த மூன்று ஸ்ட்ரக்சர்ஸும் விளங்கிட்டா பிள்ளைகள் கிளியரா டவுட்ஸ் இருக்கா ஏதாச்சும் கேட்கணுமா மிஸ்ட கேட்கணுமா எங்க பதில காணையில No, miss. குயிக்கா சொல்லணுமே ரைட் அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னா ஹெடிங் ஒரு கலர் பண்ணுங்க அதுக்குரிய என்ன சொல்றது இன்ட்ரடக்ஷனை வந்து இன்னொரு கலரால் எழுதுங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க பிரிச்சு கொண்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ரக்சர் 1 அதுக்கு ஒரு கலர் இதுக்கு முதல்ல நோட் பண்ண கொடுத்தீங்களா விளங்கலப்ப இதுக்கு முதல்ல நோட் பண்ண கொடுத்தீங்களா மிஸ் எஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் ஓகே மிஸ் நீங்க ஒருக்கா மிஸ்ஸுக்கு ஞாபகப்படுத்துங்கப்ப நான் வீடியோ கிளிப் அனுப்பி விடுறேன்னா நாளைக்கு காலையில தான் மிஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நாளைக்கு அப்படியும் ஷேர் பண்ணி விடுறேன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு கலர் பண்ணுங்க பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு கலர்ல எழுதுங்க அதுக்கு பிறகு எக்ஸாம்பிள்ல வர ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொரு கலரா எழுதுங்க ஐய வேணுமெண்டா வேற கலர் அது வந்து எங்களுக்கு சப்ஜெக்ட் தானே அப்படி சொன்னா இப்படி எழுதலாம் சப்ஜெக்ட என்ன கலரால் எழுதுறீங்களோ அதே இதை எக்ஸாம்பிள்ல சப்ஜெக்ட் எழுதுங்க ஐஎம் இஸ் ஆர் என்ன கலரால் எழுதுறீங்களோ அதை எக்ஸாம்பிள்ல இருக்கிற ஐஎம் இஸ் ஆரை வந்து ஒரு கலர்ல எழுதுங்க கோயிங் டு என்ற வேர்டை வந்து வேற கலரால் எழுதுங்க அது எல்லா இடத்துலையுமே ஒரே கலர்ல பாவிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண லேசா இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸோட இந்த எக்ஸாம்பிள்ஸை ஐடென்டிஃபை பண்ண லேசா இருக்கும் சரியா ரைட் யாரும் விளங்கப்படுத்த எழுதக்கூடாது பிள்ளைகள் ஓகேயா விளங்கப்படுத்தைகள் எழுதி முடிச்சுட்டு பிறகு லேசா இருந்துட்டு ஒன்றும் விளங்காம போற இல்லை மிஸ் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் தரும் தானே ரைட் எழுதிக்கொள்ளுங்க
எஸ் எழுதி முடிச்சிட்டீங்களா? பிள்ளைகள் மிஸ் கதைக்கிறதுக்கு இருக்குதா? தம்ஸ் அப் போடுங்க எழுதி முடிச்சாவா? ஐ அம் வெயிட்டிங். ரைட், அடுத்தது போலாமா பிள்ளைகள்? எனக்கு 2 பேர் தான் போட்டிருக்கீங்க. ஓகே. நாலு பேர், 5 பேர். பிள்ளைகள் விளங்கி எழுதுங்க, விளக்கம் இல்லாம எழுதிடாதீங்க. எல்லாரும் மிஸ் அனுப்புற எக்ஸசைஸ்கள் செய்றீங்களா பிள்ளைகள்? எத்தனை பேர் மிஸ் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்துட்டீங்க? எல்லாரும் செய்திருக்கிறீங்களா? செய்தீங்களா பிள்ளைகள்? சிலர் விடுபட்டு மிஸ். சிலது விடுபட்டா? ரைட். முடிஞ்ச அளவு செய்றீங்களா? செய்யறாக்கள் எனக்கு வேணுமெண்டா உங்களுக்கு மிஸ் கரெக்ட் பண்ணணுமெண்டு நினைச்சா அனுப்பி விடுங்க மிஸ்ஸுக்கு. உங்களோட எக்ஸசைஸுகளை போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. மிஸ் பார்த்து உங்களுக்கு எது கரெக்ஷன் பார்க்க வேணுமென்னு நீங்க விரும்பினா அனுப்பலாம். சரியா? அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டீங்கன்னா மிஸ் பார்த்து அனுப்பி விடுவேன். மட்டாக்கள் என்ன மாதிரி பிள்ளைகள் அடிபட்டு கதை சொல்லணும் பிள்ளைகள். நான் மெட்ட கிளாஸ்கள் ஆன்லைன் எடுக்கிற நேரம் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு தேவையான நாட்கள் மட்டும் தான் கேட்பேன். நீங்க கதைக்கிறீங்க இல்லையே, எல்லாரும் கதைங்க. எல்லாரும் செய்றீங்களாண்டோன்னு உடனே ஆன் பண்ணி மிஸ் செய்யறோம்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். மிஸ் இதுக்கு மொத்தம் போட்டதெல்லாம் செஞ்சேன், லாஸ்டா போட்டது செய்யலையா? லாஸ்டா பண்றது ஆமா மிஸ். ரைட், ஓகே. லாஸ்டா போட்டதும் செய்துட்டு உங்களுக்கு மிஸ் திருத்தி அனுப்ப வேணும்னு சொல்லி சொன்னா பார்த்து எது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்க வேணும்னு சொன்னா அனுப்புங்க மிஸ்ஸுக்கு. போட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க, நான் பார்த்து கரெக்ட் பண்றேன்னா கரெக்ட் பண்ணி அனுப்புறேன். ஓகே ரைட், ஓகே பிள்ளைங்க, நாங்க அடுத்ததுக்கு போலாம். அடுத்தது Future perfect. This tense is used to describe an action that will be completed before a specified time. The structure is subject plus will have plus a verb in the past form. இது என்னவா? This tense is used to describe an action that will be completed before a specific time. என்ன சொல்லிருக்கு? குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள இந்த ஒரு வேலை நடந்து முடிய இருக்குது. ஓகேயா? நடந்து முடிய இருக்குது. ரைட். உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்காம்? சப்ஜெக்ட் இருக்க வேணும், அதுக்கு பிறகு பிளஸ் will have plus verb in past form. Verb in past form.
ஓகேயா அதுல எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா For example, I will have finished my homework by tomorrow evening. She will have worked as a teacher for 3 years by the end of this year. They will have arrived in China by now. என்ன சொல்லிருக்கு முதலாவது I will have finished my homework by tomorrow evening. ஈவினிங்க்கு முதல் நான் செய்ய வேண்டி இருக்குது. ரைட் நான் செய்து முடிக்க வேண்டி இருக்குது. Have been இருக்குது இருக்குது சரியா நான் செய்ய வேண்டி இருக்குது. முதலாவது என்ன சொல்லிருக்கு I will have finished my homework. finished முடிக்க வேணும் ed முடிக்க சரியா முடித்திருக்க வேணும் நாளைக்கு ஈவினிங்குள்ள என்னுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் நான் முடிச்சிருக்க வேணும் ரைட் விளங்குதா பிள்ளைகள் இந்த டிஃபரெண்ட் இந்த வித்தியாசம் விளங்குதா நாளைக்கு ஈவினிங்குள்ள எந்த ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க வேணும் ரெண்டாவது இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் will have and verb form வந்து அது நீங்க சிங்குலரா இருக்கலாம் ப்ளூரலா இருக்கலாம் அத பத்தி கவலையே வேணாம் யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்னதான் போட வேணும் will have plus verb in past ஓகே ஷீயா இருக்கலாம் ஹீயா இருக்கலாம் இச்சா இருக்கலாம் ஐயா இருக்கலாம் தேயா இருக்கலாம் ஒருத்தருக்கும் மூச்சு காட்ட தேவையில்லை போட வேண்டியது என்னது will have plus verb in past ed முடிஞ்சா சரி ரைட் அப்ப she will have worked as a teacher for 3 years by the end of this year இந்த வருஷத்துக்கு இடையில 3 வருஷம் அவ முடிச்சிருக்க வேணும் ஒர்க் பண்ணியிருக்க வேணும் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்க வேணும் இந்த வருஷத்தோட அவ 3 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்க வேணும் அடுத்தது மூன்றாவது they will have arrived in China by now இப்ப அவை வந்து சைனாவில இறங்கி இருக்க வேணும் இப்ப அவங்க வந்து சைனாவில இறங்கி இருக்க வேணும் ஓகேயா இருக்க வேண்டும் அந்த விஷயம் முடிஞ்சிருக்க வேணும் அந்த பீரியட் டைமுக்குள்ள முடிந்து இருக்க வேணும் அந்த ஒரு தமிழ் வடிவத்தை தான் நாங்க எப்படி சொல்லுவோம் பிள்ளைகள் இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் சரியா இந்த ஸ்ட்ரக்சர் விளங்குதா இந்த எக்ஸாம்பிள்ஸ் விளங்குதா I will have finished means முடிச்சிருக்க வேணும் நாளைக்கு ஈவினிங் கூடல இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்க வேணும் she will have worked அவள் வேலை செஞ்சு முடிச்சிருக்க வேணும் இந்த வருஷத்தோட 3 வருஷம் முடிஞ்சிருக்கணும் they will have arrived in China by now இப்ப அவை சைனாவுல இறங்கி இருக்க வேணும் ஓகே பிள்ளைகள் இருக்க வேண்டும் ரைட் அதான் இதுல சொல்லிருக்கு this tense is used to describe an action that will be completed before a specified time ரைட் அந்த குறிப்பிட்ட நேர காலத்துக்குள்ள முடிய வேண்டிய விஷயங்களை தான் நாங்க சொல்லுவோம்